வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ குரு அப்படின்னு அழைக்கப்பட்ட தத்தாத்திரேயரின் மூன்றாவது அவதாரம். முதல்ல எடுத்த அவதாரம் தத்தாத்திரேயரே எடுத்துடுறார். அதுக்கப்புறமா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் அப்படின்னு குருவாபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தத்தாத்திரேய பகவான் அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரம் கொஞ்ச நாளில் முடிஞ்சதுக்கப்புறமா குருவாபுரத்தில் அவர் சுவாமி சொல்லிட்டு போகிறது என்ன அப்படின்னா, நான் மறுபடியும் இந்த பூலோகத்தில் ஜனிப்பேன், உங்கள் எல்லாரையும் உயர்த்தி உங்களோட வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிற பேர் கொண்டு அவதாரம் எடுத்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னால் மகாராஷ்டிராவில் அகோலா அப்படிங்கிற இந்த மாவட்டத்தில் 1378ஆம் ஆண்டு அம்பா தேவி அப்படிங்கிற அந்த அன்னையாருக்கும் மாதவ் அப்படிங்கிற அவரோட தந்தை, இவா ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தான் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி. தத்தாத்திரேயர் பரம்பரை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி அப்படின்னு வருது. அந்த பரம்பரையில் வந்தவர் தான் ஸ்ரீ சுவாமி சமர்த் அப்படின்னு அக்கல்கோட் மகாராஜன் அனைவராலும் அன்போடும் பக்தியோடும் அழைக்கப்படக்கூடிய அக்கல்கோட் மகாராஜும் இந்த தத்த பரம்பரையில் வந்தவர் தான். அதனால தான் அவர் சொல்வார் மூல் விருக்ஷ் தத்த நகர் அப்படின்னு சொல்லி சொல்வார். மூல் புருஷ் அப்படின்னு அவரே அழைத்துக் கொள்வார் சுவாமி. தத்த நகர் அப்படின்னு சொல்கிறார். அவரோட விலாசம் என்ன அப்படின்றால் தத்த நகர் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரம்பரையில் வந்ததுதான் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். நிருசிம்ம சரஸ்வதியின் மறுவதாரமாக இருந்ததுதான் அக்கல்கோட் சுவாமி மகாராஜுக்கு ஸ்ரீ நிருசிங்கபான் சரஸ்வதி அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது. இப்பொழுது நாம் நிருசிம்ம சரஸ்வதி அப்படின்னு ஸ்ரீ குரு அப்படிங்கிற அவதாரம் எடுத்தார் இல்லையா சுவாமி. கல்லேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம் இருக்குது. பீம அமராஜ சங்கமம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த இடத்தில் தான் ஸ்ரீ குரு அமர்ந்து கொண்டு அந்த சங்கமத்தில் நடந்து கொண்டு தான் எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறார். அந்த குழந்தையாக பிறக்கிறவர்களே அப்பா அம்மாவுக்கு எல்லா குழந்தையும் பிறந்த உடனே அழும். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் மனிதனுக்கு அழுகை தான் வரும் அப்படிங்கிற அந்த கர்ம வினைகள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்கக்கூடிய தாற்பயம். ஆனால் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிற இந்த ஞான குழந்தை ஓம் ஓம் அப்படிங்கிற அந்த பீஜாட்சரத்தை மட்டுமே, அந்த பிரணவத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருந்ததாம். அந்த ஓமை தவிர இந்த குழந்தை வேறு எதுவுமே சொல்லாதாம். இப்படியே இருந்த அந்த குழந்தைக்கு உபநயனம் முடிந்த பிறகு அந்த குழந்தை தான் யார் அப்படின்னு தன் அன்னைக்கும் தந்தைக்கும் காமிக்கும் பொழுது, எங்களுக்கு அப்பொழுது மழலை செல்வமே இருக்காது, எங்களை யார் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இன்னும் 4 குழந்தைகள் பிறக்கும், அவர்கள் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் பெற்று தருவார்கள் அப்படின்னு அவங்களை ஆசீர்வதித்து விட்டு ஸ்ரீ குரு தன்னுடைய விஜய யாத்திரையை நோக்கி புறப்படுறார். பாரத தேசம் முழுக்கவும் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஸ்ரீ குரு நிருசிம்ம சரஸ்வதி எப்பேற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த அற்புதமான புஸ்தகம் எது, அந்த ஞான நூல் எது அப்படின்னால் அதுதான் குரு சரித்திரம். அந்த குரு சரித்திரத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவரோட ஜனனமும் அவர் செய்த அற்புதங்களும் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அற்புதமான தத்த மகான் இவருடைய அற்புதங்களும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அது 7 நாட்களுக்குள்ள கிரமமாக சில அனுஷ்டானங்களை கடைபிடித்து கொண்டு அதை பாராயணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அந்த ஸ்ரீ குருவின் அருள் பூர்த்தி செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது கண்கூடான சத்தியம். இப்பொழுது ஸ்ரீ தத்தாத்திரேயர் அருளாலும் சுவாமி சமர்த்தன் அருளாலும் இப்பொழுது ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி செய்த சில அற்புதங்களை மட்டும் அந்த குரு அருளால் நாம் தியானிப்போம். நரஹரி அப்படிங்கிற ஒரு அந்தனர் இருந்தார். அவருக்கு நல்ல செல்வ வளம் எல்லாமே இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரியவில்லை. அவரோட ஊழ்வினையின் காரணமாக அவருக்கு குஷ்டரோகம் பற்றி கொள்கிறது. குஷ்டரோகம் வந்துடுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி அவரை அனுப்பிச்சி விட்டுறார்கள். அப்போ அவர் எல்லா இடத்துலையும் சுற்றி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லார்கிட்டையுமே யாசகம் எடுத்து கொண்டு வரும்பொழுது கானகாப்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். கானகாப்பூர் தான் சுவாமி மகாராஜ் அவருடைய இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம். கானகாப்பூரில் வரார். அங்கே ஸ்ரீகுருவை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது இவர் குஷ்டரோகி அப்படிங்கிற காரணத்தினால் எல்லாரும் இவரை தள்ளி விடுகிறார்கள். இவருக்கு அந்த தரிசனம் கிடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார். ஆனால் அந்த கருணை வடிவான அந்த ஸ்ரீகுருவின் பார்வையிலிருந்து இப்படி ஒரு பக்தன் எப்படி தப்பிக்க முடியும், அந்த நோயும் எப்படி தப்பிக்க தான் முடியும். அப்பொழுது ஸ்ரீகுரு என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் ஒரு குஷ்டரோகி உட்கார்ந்து கொண்டிருக்கார், அவர் உள்ளே கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு ஸ்ரீகுரு சொல்கிறார். அப்பொழுது இந்த நரஹரி அப்படிங்கிற அந்த குஷ்டரோகத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர் அவர் ஸ்ரீகுரு முன்னாடி பணிந்து நமஸ்காரம் செய்து நிற்கிறார். ஸ்ரீகுரு அவர் அப்படியே பார்க்குறார். இந்த குரு பக்தியில் நம்ம எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா அற்புதங்களையும் நமக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னால், ஆழமான பக்தியும் ஆழமான நம்பிக்கையும் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. ஆழமான பக்தியும் நம்பிக்கையும் நமக்கு இருக்குது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, குரு மீது பக்தி இருக்குது அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு பக்தி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னால்
நமக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிக்கனியை சுவாமி உண்ட நமக்கு வாயிலேயே ஊட்டி விடுவார் சுவாமி நமக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த வெற்றி கிடைக்காமல் போயிடும், நம்மளுடைய பக்தி உண்மையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். இப்பொழுது இவருடைய அற்புதத்தையே நம்ம பார்ப்போம். போன உடனே சுவாமி அப்படியே அவரை பார்த்து ஏதோ வெண்குஷ்டம், உனக்கு குஷ்டரோகம் இருக்கா, அந்த குஷ்டம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லி தண்ணி இந்த கமண்டலத்திலிருந்து தண்ணி எடுத்து தெளிச்சிருந்தாருனால அவரோட பார்வையின் மாத்திரத்திலேயே அவர் குணப்படுத்தியிருப்பார். ஆனால் அவர் அதை அப்படி செய்யவில்லை. அங்கே ஒரு அன்பர் வருகிறார். அந்த அன்பரோட கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பர் ஒரு பட்டுப்போன மரத்தை துண்டு ஒன்று சுற்றின்னு இருக்கார். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா அத்தி மரத்தோட ஒரு பட்டுப்போன ஒரு மரத்துண்டு. அதை எடுத்துன்னு வரார். சுவாமி சொல்லார், அவர்கிட்ட அதை வாங்கிக்கோ. அதை வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் இருக்கு இல்லையா, அந்த அமராஜ சங்கமத்தில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு அருகாமையில் நீ ஒரு குழி அமைத்து அந்த விருட்சத்தை அங்கே நடு. கார்த்தால நீ ஸ்நானம் செய், சங்கமேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு நீ தண்ணி விட்டு கொண்டு வா. அதுபோலவே மத்தியானமும் செய்ய வேண்டும், அதுபோலவே சாயங்காலம் செய்ய வேண்டும். இப்படி நீ செய்து கொண்டே வர 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 என்னைக்கு அதை துளிர்க்கிறதோ அந்த மரத்துண்டு அன்னைக்கு உன்னுடைய குஷ்டரோகம் கண்டிப்பாக குணமாகும் அப்படின்னு குரு பணிக்கிறார். இவரும் குரு சொன்னது போலவே அந்த மரத்துண்டை எடுத்துக்கொண்டு போய் அந்த சங்கமேஸ்வரர் ஆலயத்தோட அருகாமையில் அந்த மரத்துண்டை அப்படியே வைக்கிறார். வச்சு அதுக்கு தண்ணி விட்டுண்டே வரார். எல்லாரும் அவரை ஏளனம் செய்கிறார்கள். எங்கேயாவது துளிர்க்குமா, இந்த பட்டு போன மரத்துண்டெல்லாம் துளிர்க்காது. ஸ்ரீகுரு நீ செய்த பாவத்துக்கு நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தத்திற்காக தான் உன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு எல்லாரும் ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் இவருக்கு அது எதுவுமே காதில் விழவில்லை. ஸ்ரீகுருவோட வார்த்தையை தான் சத்தியம், அதுதான் மந்திரம், அதற்கு மேல் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அந்த இது பண்ணுறார். சங்கமேஸ்வரர் தரிசனம் பண்ணுறார். அந்த விருட்சத்துக்கு அப்படியே தண்ணீர் விட்டு கொண்டே வரார். இப்படின்னு பல நாட்கள் கழிகிறது. ரொம்ப நாட்கள் கழிந்த பிறகு ஒரு நாள் திடீர்னு பார்த்தால் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடந்தது. அந்த விருட்சம் அப்படி துளிர்ந்து அதிலிருந்து ஒரு அற்புதமாக அந்த பச்சிலைகள் எல்லாம் காணப்பட்டன. அது வந்த அடுத்த மாத்திரத்திலேயே பார்த்தோம்னு சொன்னால் இந்த நரஹரியின் உடம்பில் இருந்த குஷ்டரோகம் அடுத்த க்ஷணமே காணாமல் போனது மட்டுமல்லாமல் அவருடைய உடம்பு அப்படியே ஜொலிக்கிறது. வைரம் போல் அப்படியே ஜொலிக்க ஆரம்பித்துவிட்டது அவருடைய உடம்பு. அப்பொழுது அங்கு ஸ்ரீகுரு வரார். அவருடைய கமண்டலத்திலிருந்து ஜலத்தை எடுத்து அவரை ஆசீர்வாதம் செய்து, நீ உன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் இங்கே கூட்டிக் கொண்டு இங்கேயே சந்தோஷமாக வாழ, எனக்கு சேவை செய் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த அற்புதத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் ஏளனம் செய்தார்கள் அல்லவா, அப்பொழுது இது பலனளிக்காது அப்படின்னு சொன்னபோது நமக்கு வைராக்கியம் கம்மியாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை அப்படியே நம்ம விட்டு விடுவோம். இது போலவே சில அற்புதங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா ஒரு நெசவாளர். அந்த நெசவாளருக்கு சிவபக்தி அதிகமாகவே இருந்தது. சிவபக்தி அதிகமாக இருந்தாலும் இந்த குருவை தரிசனம் செய்த மாத்திரத்துடன் இறைவனும் ஈசனும் இந்த குருவும் ஒன்றுதான் அப்படின்னு அவருக்கு மனதுக்கு புரிந்து விடுகிறது. அவர் சொல்கிறார், சுவாமி நான் இங்கே உங்ககிட்டக்கே இருக்கேனே, இப்போ சிவராத்திரி வருது, மகாசிவராத்திரி அன்னைக்கு பக்கத்தில் கூட ஸ்ரீசைலம், சௌராஷ்டிரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம், ஜோதிர்லிங்கம், அற்புதமான க்ஷேத்திரம், பிரமராம்பிகையுடன் ஈசன் அற்புதமாக காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய இடம்தான் ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்தில் சென்று எல்லாரும் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. எல்லாரும் அங்கு செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர் இந்த நெசவாளர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் தேவையான சம்பாத்தியம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னால் அதை தவிர வரக்கூடிய அவருக்கு வரக்கூடிய எல்லா வருவாயையும் இவர் அந்த ஸ்ரீமடத்திற்கு அன்னதானத்திற்கே கொடுத்து விடுவார். அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையும் ஒரு ஞான மார்க்கத்திலேயும் கடைபிடித்து கொண்டு வந்திருந்தார். ஸ்ரீகுருவிடம் போய் இவர் சொல்கிறார், எனக்கு ஸ்ரீசைலம் போகணும்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்ரீகுரு கேட்குறார், நீ ஸ்ரீசைலம் போகலையா சிவராத்திரிக்கு? உனக்கு மேல் என்ன சுவாமி, நீ தான் எனக்கு சாட்சாத் அந்த இறைவன் ஈசனுடைய ரூபம், அந்த மல்லிகார்ஜுன சுவாமியே நீ தானே எனக்கு. அப்போ நான் எதுக்காக ஸ்ரீசைலத்துக்கு சென்று சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டும், நீ இங்கேயே பிரத்யட்சமாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சாயி சச்சரித்திரத்தை பாராயணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் மேகாவிடம் பாபா சொல்லுவார், நீ போய் ஒரு அம்பிகையின் கோவில் இருக்கு, அந்த அம்பிகையின் கோவிலை நீ சென்று தரிசித்து வா அப்படின்னு சொல்லி பாபா சொல்லுவார். சப்தஸ்ருங்கி அப்படிங்கிற ஒரு இடம் ஷிரடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்தஸ்ருங்கியை போய் நீ தரிசனம் செய்து வா, அங்கே நீ என்ன வேண்டிக் கொண்டாய் அந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றணும்னா அந்த இடத்துக்கு நீ போயிட்டு வந்தால் தான் உன்னோட குடும்பத்தில் கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு ஷிரடி சாய்நாதர் ஷாமா கிட்டக்க சொல்லுவார். அப்போ ஷாமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, சாயி நீதான் எனக்கு அந்த சப்தஸ்ருங்கி அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் மேகா அப்படிங்கிற ஒரு பக்தரும் கூட சாய்நாதரிடம் சொல்லுவார், தாங்கள் தான் சாட்சாத் அந்த இறைவன் ஈசன் அப்படின்னே சொல்லி ஷிரடி சாய்நாதருக்கே சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை எல்லாத்தையும் செய்வார். அப்பொழுது நம்முடைய குரு அப்படின்னு தந்தார், இறைவனை நம்ம குரு ரூபத்தில் பார்க்க ஆரம்பித்து
ஆரம்பித்துவிடும். அந்த குருவும் இறைவனும் வேறில்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பித்து விடும். இப்போது ஸ்ரீகுரு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் ஸ்ரீசைலத்துக்கு கூட்டின்னு போய் உனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கூட வா அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் கையை பிடிச்சிக்க சொல்கிறார். கையை பிடிச்சின்னு அடுத்த க்ஷணமே இவ எல்லாரும் ஸ்ரீசைலத்தில் இருக்கா. இந்த நெசவாளருடைய உறவினர்கள் எல்லாம் கேட்குறார்கள் நெசவாளர்கிட்ட, நீ வரப்போறியான்னு. சுமதி நாங்கள் அந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் இவர் அங்கே பார்க்கும்பொழுது எப்படி வந்த அப்படின்னு கேட்டால், ஸ்ரீகுரு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், அவரோட கையை பிடிச்சின்னு அடுத்த க்ஷணமே இங்கே வந்துட்டேன்னு யாரும் அதை நம்பலை. ஸ்ரீகுரு சொல்கிறார், நீ போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வான்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு அப்படியே மல்லிகார்ஜுன சுவாமி தரிசனம் செய்கிறார். அதுக்கு முன்னாடி தன்னுடைய அந்த தலைமுடியெல்லாம் சவரம் செய்து கொண்டு அங்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு இவர் திரும்பி வந்து விடுறார். வந்தோடனே இங்கே எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எங்கே போயிட்டு இருந்தேன்னா ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு வந்தேன்னு இவர் சொல்கிறார். ஏன்னா ஒரே நாளில் போய் ஒரே நாளில் திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறமா ஸ்ரீசைலத்தில் இவரை சந்தித்த இவருடைய உறவினர்கள் எல்லாமே மறுபடியும் கானகாபூருக்கு வரும்பொழுது தான் இவர் ஸ்ரீசைலத்துக்கு சென்றார், ஒரே நாளில் திரும்பினார். இது ஸ்ரீகுருவின் அருள் கடாட்சம் அப்படிங்கிறது ஊர்ஜிதமானது. அப்பொழுது இவர் சுவாமி தரிசனம் பண்ண போகிறார் இல்லையா ஸ்ரீசைலத்தில். அப்போது இவருக்கு அந்த மல்லிகார்ஜுன சுவாமி அப்படிங்கிற அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் சிவலிங்கம் காட்சியளிக்கவில்லை. இவருக்கு சாட்சாத் ஸ்ரீகுருவே காட்சியளித்தார். இவருக்கு ரொம்பவும் சந்தோஷம், தன்னுடைய பக்தி அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிற சந்தோஷத்துடன் இவர் வரார். ஸ்ரீகுரு இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ இப்போ ஸ்ரீசைலத்தை தரிசனம் பண்ணிட்டா, இங்கே கல்லேஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான சிவாலயம் இருக்கு இல்லையா, சங்கமேஸ்வர ஆலயம், அந்த கல்லேஸ்வரரையே நீ அந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமியாக பாவித்து கொண்டு நீ அவரையே உபாசனை செய்து கொண்டு வா அப்படின்னு சொன்னப்போ இவர் பெரிய சிவபக்தனாக மாறினார் அந்த நெசவாளர். அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து இந்த இன்னொரு அற்புதம். அடுத்ததாக ஒரு குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டவர் நந்தி என்று இவருக்கு பெயர். இவருக்கு வெண்குஷ்டம் வந்திருந்தது. இந்த வெண்குஷ்டம் என்ன ஆனாலும் தீரலை. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, துல்ஜாப்பூர் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு வீரவாள் அளித்து பவானி அப்படிங்கிற அற்புதமான இந்த தெய்வம் பிரத்யட்சமாக இருந்து அவருக்கு வழிகாட்டி, எப்படி அவருக்கு வெற்றிக்கெல்லாம் வழிகாட்டி அவருக்கு ஒரு குருவாகவும் தெய்வமாகவும் இருந்தார் இல்லையா, அந்த துல்ஜாப்பூர் பவானி. அந்த துல்ஜாப்பூர் பவானி அந்த ஆலயத்தில் போய் இவர் இருக்கார். தொடர்ந்து 4 வருட காலங்கள் அங்கு இருக்கார். அங்கு பவானியின் நாமத்தையே ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்கார். இப்படி 4 ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒரு நாள் அம்பிகை கனவுல வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இந்த ஆலயத்தில் இருந்தது போடும், இப்பொழுது சண்டால பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது, அங்கு போய் நீ உபாசனை செய் அப்படின்னு சொல்கிறார். அந்த சண்டால பரமேஸ்வரி ஆலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சு அந்த இடத்திற்கு போகிறார். அங்கு 7 மாதங்கள் அப்படியே பூஜை பண்ணிகிட்டே வரார். அங்கேயும் அம்பாள் கனவுல வந்துடுறார். கனவுல வந்து என்ன சொல்கிறா, சரி இப்பொழுது இங்கே உபாசனை செய்ததெல்லாம் போரும், கானகாபூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திற்கு போ, அங்கு சென்று ஸ்ரீ நிருசிம்ஹ சரஸ்வதி அப்படிங்கிற தத்தாத்திரோட அவதாரத்தை போய் நீ உபாசனை செய் அப்படிங்கிறா. அப்படி செய்தாய் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வெண்குஷ்டம் நிரந்தரமாக உடனே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு என்னன்னா, முதல்ல 4 வருடம் அங்கேருந்தும் துல்ஜாப்பூர் பவானி என்னடானா சண்டால பரமேஸ்வரிகிட்ட அனுப்பிச்சா, இந்த சண்டால பரமேஸ்வரி என்னடானா திரும்பவும் நிருசிம்ஹ சரஸ்வதினு யாரோ ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு மனிதரால் எப்படி என்னுடைய கஷ்டத்தை குணப்படுத்த முடியும் அப்படின்னு அம்பிகையுடன் கேட்கிறார். நான் இங்கேருந்து போகமாட்டேம்மான்னு சொல்லிட்டு அதே நாள் கோவிலில் படுத்து தூங்கிட்டார். அப்போ அம்பாள் வந்து ரொம்ப ரௌத்ர ஸ்வரூபிணியாக வந்து மறுபடியும் நீ இந்த இடத்த விட்டு இங்கேருந்து இப்பொழுதே நீ அகன்று சென்று விடு அப்படின்னு கட்டளையிட்ட பொழுது அவருக்கு வேறு வழி இல்லாமல் கானகாபூர் வரார். கானகாபுரம் வரும்பொழுது ஸ்ரீகுருவை பார்த்து நமஸ்காரம் செய்யும் பொழுது ஸ்ரீகுரு சொல்கிறார், நான் ஒரு சாதாரண மனிதன் தானே, நான் உன்னோட வியாதியை எவ்வாறு குணப்படுத்துவேன் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீ இங்கே வந்திருக்கிறாய்ன்னு சொல்லும்போது இவருக்கு அப்பொழுதுதான் குரு சர்வாந்தர்யாமி, அவருக்கு எல்லா விஷயங்களும் புரிந்து விடுகிறது அப்படிங்கிறது இவருக்கு ஸ்ரீகுருவுடன் உரையாடினோதே புரிந்து விடுறது. அவரிடம் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஸ்ரீகுருவுடன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ரீகுருவுக்கு அவர் மீது கருணை பிறந்து என்ன சொல்கிறார்னால், ஷாட்குல தீர்த்தம் அப்படின்னு சங்கமத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் போய் நீராடு, அதற்கு பிறகு அந்த இடத்துல போய் நீராடிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் இருக்கு இல்லையா, அந்த சங்கமத்தை, அந்த அரச மரத்தை நீ போய் உபாசனை செய், அந்த அரச மரத்துக்கு பூஜை செய்துவிடு, நீ போட்டுக்கொண்டிருந்த பழைய துணிகள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு புது துணிகளை நீ போட்டுக்கொள், அப்படி செய்தாயானால் உன்னுடைய இந்த வெண்குஷ்டம் இருக்கிற சுவனே தெரியாமல் மறைந்து விடும் அப்படின்னு அவருக்கு ஆக்ஞை அளிக்கிறார். இவரும் குரு சொன்ன போலவே அந்த இடத்துக்கெல்லாம் போகிறார். அதற்கு பிறகு இந்த பக்தருக்கு சோமநாதன் அப்படிங்கிற பெயரையும் குரு கொடுத்துடுறார். எல்லாம் அவருக்கு சரியாகிவிட்டது. அரச மரத்தை கிட்ட போகிறார், அரச மரத்தை பிரதர்ஷனம் பண்ணுறார், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் அப்படியே போயிடுது. ஆனால் அவருடைய தொடை பக்கத்தில் ஒரு சின்ன பகுதி இருந்தது. இவருக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது, எல்லாமே குணமாகி விட்டதல்லவா, எதற்காக இந்த தொடை பகுதியில் ஒரு சின்ன அளவுக்கு மட்டும் இந்த வெண்குஷ்டம் குணமடையாமல் இருக்கிறது அப்படின்னு ஸ்ரீகுருவிடம் கேட்கும் பொழுது ஸ்ரீகுரு பிரத்யட்சமாக சொல்கிறார்,
உன்னுடைய நம்பிக்கை எவ்வளவோ அந்த நம்பிக்கை எவ்வளவோ இருந்ததோ அந்த நம்பிக்கை எவ்வளவோ இருந்ததோ அதற்கு தகுந்தபடியே இந்த குணமும் ஏற்பட்டது. உனக்கு தான் நான் மனிதன் என்று நீ நினைத்தாய் அல்லவா, அதன் காரணமாகவே அங்கே அந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல அந்த வெண்குஷ்டம் குணமாகாமல் இருக்கு. மறுபடியும் நீ என்னை ஸ்தோத்திரம் செய்வாய் அப்படி செய்து கொண்டே வந்த மாத்திரத்தில் நிச்சயமாக அந்த வெண்குஷ்டமும் அகன்று விடும் அப்படின்னு ஸ்ரீகுரு அவரை பணிக்கிறார். அது போலவே அந்த சின்ன பகுதியும் அவருடைய தொடையிலிருந்து அந்த வெண்குஷ்டமும் ஒரு நாள் அகன்றது. இது எல்லாமே பார்த்தோம்னால் பக்தியும் நம்பிக்கையும் தான் முக்கியம். ஸ்ரீ குருவிடம் சரணாகதி அடைவது தான் முக்கியம். இறுதியாக ஒரு விவசாயி, அந்த விவசாயியோட அற்புதம் தான் மிகவும் கமிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதம். அந்த விவசாயி என்ன பண்ணுறார் அப்படின்னால், அந்த விவசாயி பீமமராஜ சங்கமம் போகிற வழியில் ஸ்ரீகுரு போயிட்டே இருக்கார். அப்பொழுது விவசாயி ஒருத்தரை பார்க்குறார். அந்த விவசாயிக்கு ஸ்ரீகுரு மேலே மிகவும் அபிமானம், பக்தி. அவரோட பாதங்களில் விழுந்து அவர் சொல்கிறார், சுவாமி நான் இங்கே வரகு சாகுபடி செய்திருக்கிறேன், நீங்கள் என்னுடைய அந்த கிருஷி செய்த இடத்தில் தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவரோட வயலுக்கு கூட்டிட்டு போகிறார். ஸ்ரீகுரு வரார், பார்த்துட்டு சொல்கிறார், சரி இப்பொழுது இன்னொரு 3-4 நாட்கள் இருக்குது அந்த அறுவடைக்கு இருக்கும் பொழுது ஸ்ரீகுரு என்ன சொல்லிடுறாருன்னா, சரி போகிறோம், நீ இன்றைக்கே எல்லாத்தையும் அறுவடை செய்து விடு அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஸ்ரீகுரு சொன்ன பொழுது இவரோட குடும்பத்தினர்லாம் அழுது விடுகிறார்கள். ஏன்னா அன்னைக்கு அறுவடை செய்வதுங்கிறது அவ்வளோ உச்சிதமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரிந்தது. ஆனால் ஸ்ரீகுருவின் வார்த்தைக்கு மறுப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு குரு பக்தியின் காரணமாக இவர் அங்கே இருக்கக்கூடிய அவர் செய்த அந்த சாகுபடி அனைத்தையும் அறுவடை செய்துவிட்டு வரும்பொழுது ஸ்ரீகுருவிடம் காமிக்கும்பொழுது அவரோட வயல் அப்படியே சுத்தமாக இருக்குது. அப்போது ஸ்ரீகுரு சொல்கிறார், எதற்காக நீ எல்லாத்தையும் அறுவடை செய்தாய், நான் உன்னிடம் விளையாடி கொண்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சிரித்துக்கொண்டே போய்விடுறார். இவர் மனசில் அது எதுவுமே தப்பாகவே எடுத்துக்கல. இவருடைய மனசில் என்னன்னா, ஸ்ரீகுருவோட வார்த்தை விட்டது அப்படின்னு சொன்னாலே அது சத்தியமாக பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்த காரணத்தினால இவர் அங்கிருந்து சென்று விடுகிறார். இவருக்கு ஸ்ரீகுருவின் வார்த்தை மீது பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது. அன்று இரவு அங்கு ஒரு அடைமழை பேய்மழை கொட்டி காற்றாற்று வெள்ளமெல்லாம் அங்கே புரண்டோடி அங்கே இருக்கக்கூடிய இந்த சாகுபடி செய்யப்படாத இருக்கக்கூடிய வயல்கள் இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் அனைத்தும் அன்று நாசமாகின. அப்பொழுது ஸ்ரீகுருவுக்கு அது முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால் அவர் சொல்றார், இந்த பக்தருக்கு ஸ்ரீகுருவின் வார்த்தை மீது பரிபூர்ண நம்பிக்கை இருந்த காரணத்தினாலே அன்று அறுவடையும் செய்து முடித்தார். அந்த வருடத்திற்கு மட்டும் இவருக்கு 10 மடங்கு அதிகமாக மகசூல் ஏற்பட்டு இவருக்கு அதிகமான லாபமும் கிடைத்தது. இவர் அன்னதானத்திற்கு இவருக்கு கிடைத்த பகுதியெல்லாம் ஒரு பகுதியை அன்னதானத்திற்கும் செலவழித்தார். இவருக்கு எல்லா இடத்திலும் பேரும் புகழும் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஸ்ரீகுருவின் அருள் கடாட்சத்தை தவிர வேறு என்ன அப்படின்னு சொல்ல முடியும். இறுதியாக நம்ம ஸ்ரீகுருவோட ஒரு அற்புதத்தை பார்ப்போம். இது போலவே ஒருத்தர் இருக்கார். அவர் அவரோட வீட்டில் அவரே அப்படிங்கிற ஒரு செடி, அந்த செடி இருக்குது, அவரை செடி. அந்த அவரை செடி எடுத்து அதில் இருக்கக்கூடிய சொல்பமாக இருக்கக்கூடிய அந்த அவரை செடியில் இருக்கக்கூடிய அந்த அவரை செடியில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து கஞ்சி போட்டு தான் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு வருகிறது. ஸ்ரீகுரு என்ன பண்ணுறார், அதே தான் ஸ்ரீகுருக்கும் சமர்ப்பணம் பண்ணுறார்கள். இப்போ ஸ்ரீகுரு என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்படின்னு சொல்லி அந்த அவரை செடியை ஒரு கடப்பாறை எடுத்துன்னு வர சொல்கிறார். அந்த அவரை செடி எங்கே இருக்கோ அதோட வேரோட பிடிங்கி அந்த அவரை செடியை வெளியில் தூக்கி போட்டு விட்டுடுறார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு, அந்த பக்தருடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு ஊன்றுகோல் அதுதான். இப்பொழுது ஸ்ரீகுரு அதையும் ஏன் எடுத்து விட்டார் அப்படின்னு இவர்களுக்கு புரியவே இல்லை. இந்த பக்தருக்கு அந்த மாதிரி எந்தவித சலனமோ சஞ்சலமோ ஏற்படவில்லை. ஸ்ரீகுரு செய்தார் என்றால் அது நமக்கு நன்மையிலேயே முடியும் அப்படிங்கிற பரிபூர்ண நன்மையுடன் சரி இப்போ அந்த இடத்தை சுத்தப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடப்பாறை எடுத்து அந்த இடத்துல திருப்பி அப்படி தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு ஒலி இவருக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. அப்புறமா திருப்பி ஒரு தோண்டி எடுக்க பார்க்கும்பொழுது அங்கே பார்த்தால் உலோகத்தானால ஒரு பானை இருக்கிறது. அந்த பானை நிறைய தங்க காசுகள் இருக்கிறது. அந்த தங்க காசுகள் கிடைத்த காரணத்தினால் இவருடைய வறுமை நிரந்தரமாக ஓட்டப்பட்டது. ஸ்ரீகுருவுக்கு சமர்ப்பணம் செய்த அந்த சிறிதளவு உணவு இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையிலிருந்து இவர்கள் நிரந்தரமாக விடுதலையை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்களோ சின்ன சின்ன விஷயங்களோ நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் நாம் தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். அந்த குருவின் மீது நம்ம பரிபூர்ண பக்தி வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா விஷயங்களிலுமே விஜயமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சத்தியம் அப்படின்னு இந்த ஸ்ரீகுரு செய்த அற்புதங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொல்லி சாய்நாதர் சொல்வார். ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு 2 விஷயங்கள். ஸ்ரத்தா அப்படின்னால் பக்தி, நம்பிக்கை, என்னவானாலும் திடமான நம்பிக்கை. சாய்நாதர் நமக்கு விதித்திருக்கிறது நன்மையிலேயே முடியும் அப்படிங்கிற ஸ்ரத்தை.
நிஷ்டா சபூரி அப்படின்னு சொல்லலாம். சபூரி அப்படின்னால் பொறுமை. என்ன ஆனாலும் சரி பரவாயில்லை, பொறுமையாகவே இருக்க வேண்டும், குருநாதர் நமக்கு கொடுத்தது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பொறுமை, அந்த பரிபூர்ண நம்பிக்கை. இதுதான் சாய்நாதர் தட்சிணையா எல்லாரிடம் கேட்பாராம். சாய்நாதரும் தத்தாவதாரி அப்படிங்கிற காரணத்தினால அவரை பற்றி இப்பொழுது அவரோடலாம் நம்ம இப்பொழுது சிந்திக்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகும்பொழுது நமக்கு சில வழிகளை கொடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம குரு மீது பரிபூர்ண பக்தி வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ குருவின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம்.